வணக்கம். இந்த படம் ஆல்மோஸ்ட் எடுத்து 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இத்தனைக்கும் இந்த படத்தோட அந்த சென்சாருக்குலாம் போறப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 120 கட்ஸ் 120 கட் மேல கொடுத்து படத்தை அப்பவும் ரிலீஸ் பண்ண விடாம பஞ்சாயத்தெல்லாம் ஆகி கடைசியில் தேட்டரில் ரிலீஸே ஆகலை. இப்போதான் ஓடிடியில் G5ல விட்டுருந்தாங்க. வித்தின் 1 ஆர் 2 டேலேயே தூக்கிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அது இன்க்ளூடிங் மீ, நானும் பார்த்துட்டேன். அது என்ன படம்னா சட்லஜ்னா பஞ்சாப்ல ஓடுற ஒரு நதி, அது லாங்கஸ்ட் ரிவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அகைன் அந்த படத்தோட முந்தைய பெயர் பஞ்சாப் 95 அப்படிங்கிற ஒரு படம் தான். அந்த படத்தை இப்போ சட்லஜ் அப்படிங்கிற பேர் மாற்றி அகைன் அது ஃபுல் கட் ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் படத்தை இப்போ G5ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வித்தின் 1 ஆர் 2 டேலேயே என்ன எதுன்னு பிரச்சனை தெரில, அதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. பட் அகைன் இப்போ அது ஓடிடியில் இருக்கா, இன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சான்றது வந்தால் தெரில. பட் அகைன் ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து யூடியூப்பில் அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறது, பைரசிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி சீக்கிரமாகவே திரும்ப ஓடிடியில் அவைலபிளாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம். சரி, ஓகே. அப்படி என்ன 120 கட்ஸ் இருந்து இத்தனைக்கு இந்த படத்தெல்லாம் பேன் பண்ணி 3 வருஷம் அப்படியே வச்சு கிடப்பெல்லாம் வைக்கிற அளவுக்கு இது என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் படமான்னு கேட்டால், ஆமாம், இது பஞ்சாபில் ஒரு 90s நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அகைன் இந்த டில்ஜிட்ஸ் டோசாண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், எனக்கு சரியாக பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, பஞ்சாபி. அந்த காலகட்டத்தில் 1990கள் காலகட்டத்தில் பஞ்சாபில் தீவிரவாதத்தை எதிர்த்து அங்கே இருக்கிற போலீஸார்கள் நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க, அதிதீவிரமான நடவடிக்கை. அதில் முக்கியமாக நிறைய பேர் காணாமல் போக ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் எதனாலனா, இந்த ஊரில் பெருசாக அடையாளம் இல்லாதவங்களாகட்டும், ஊரில் எங்கேயாவது கிடைக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் கொன்று நிறைய இடத்துல இந்த சுடுகாடெலாம் எரிப்பாங்களா, அனாதை பணங்கள்லாம் அங்கே எரித்து அந்த மாதிரி நிறைய ஊறப்பட்ட ஆல்மோஸ்ட் தௌசண்ட்ஸ் பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அதை பற்றினது தான் இந்த படம். ஏன் இந்த படத்தில் அதே அந்த படத்தை அந்த ரியல் கேரக்டர் இருக்கார்ல, டில்ஜித், அவரோட கேரக்டரோட பயோகிராஃபிக்கல் படமாக எடுத்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்த. அதுதான் இந்த மாதிரி காவல்துறையினோட அடக்குமுறையாகட்டும், அவர்களோட அந்த டைமில் நடந்த அந்த அராஜகத்தை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஜெய் பீம் பார்த்த மாதிரி தான் இந்த படமும் இருந்தது. பட் இதில் கொஞ்சம் ஸ்கேல் அதிகமாக இருந்தது. ஓகே, இந்த படத்தில் ஜஸ்வந்த் சிங் கல்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான், அந்த கேரக்டர் தான் இதில் பண்ணியிருக்காங்க. அந்த ரியல் டைமில் அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி போல் இருக்குது. பட் இந்த படத்தில் அவர் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக அவங்கள காமிச்சிருக்காங்க. அவங்களோட தெரிஞ்ச ஒருத்தர், க்ளோஸான ஒருத்தர் இந்த மாதிரி காணாமல் போகிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கொஞ்சம் தேட ட்ரை பண்ணுறப்ப தான் தெரியுது, இந்த மாதிரி அனாதை பிணங்கள்லாம் இறைப்பாங்களா, அந்த இடத்துல கொண்டு எரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களோட இன்க்ளூடிங் அவங்க அம்மா ஆகட்டும், இந்த மாதிரி அது போலீஸார்கள்னால இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கு. போலி என்கவுண்டர்கள் நிறைய நடத்தப்பட்டு, இத்தனைக்கு ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோஷனுக்காக, கணக்கு காட்டணுங்கிறதுக்காகலாம் கிடைக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆயுதம் வழக்கம் போல ஆயுதம் தீவிரவாதம் லிங்க் இருக்குது அப்படின்னு கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணி எரிச்சிடுறது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ஆயிருக்கு. இதை அவர் கண்டுபிடிச்சு இதை எடுத்துகிட்டு போய் டிவி மீடியா எல்லாத்துக்கு மேலே முன்னாடி விற்கிறாரு. பட் ஒரு கட்டத்தில் காண்டான போலீஸ்காரர் சும்மாவாக இருப்பாங்க, இவரே கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இது பூதாகரமாக வெடிக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் நியூஸ்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் திரும்ப கிடைச்சாரா இல்லையா, இவருக்கு என்ன ஆனது, இந்த நிறைய கொலைகள், அந்த என்கவுண்டர்ஸ், இந்த எரிச்சுப்பட்டதெல்லாம் இருக்காங்களா, அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மிச்சப்படுத்தல கதை. அதான் கதையாக இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் அந்த போலீஸ் அவங்களோட ப்ரூட்டாலிட்டியை காமிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2.25 மணி நேரத்தில் பெருசாக போர் அடிக்கல. ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே போகலை. அதான் லிட்டில் ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்பீட்டடாக சில திங்ஸ் இருந்தாலும் நல்ல ட்ராமா இருந்தது. ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஊரில் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ரியல் டைமில் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் நம்ம ஜெய் பீம் பார்த்துருப்போம் இல்லையா. ஜெய் பீம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு கொடுமை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மாதிரி இங்கே ரொம்ப ஓவராக காட்டலைன்னாலும் இங்கே காட்டப்படுற கவுண்ட் ஆகட்டும், இவங்க அந்த நடவடிக்கை இடையில எடுப்பாங்கள்ல, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தீவிரவாதினை அப்படின்னு ஒருத்தனை கொண்டு போய் உள்ளே விட்டு அவங்க 3 பேர் அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஆகட்டும் எல்லாரையும் கொலை பண்ணி இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அந்த மாதிரி காமிக்கிற நிறைய ப்ரூட்டாலிட்டிஸ்லாம் இருந்தது. அதில் பார்க்கவே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கு இது ரியல் டைமில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காங்க அப்படின்றதும் இன்னும் ஒரு
ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி படங்கள் இதே மாதிரி தான் சந்தோஷ்னு ஒரு ஹிந்தி படம் நீங்கள் மேபி சர்ச் பண்ணால் தெரியும். சந்தோஷ்னு ஒரு ஃபீமேல் லீடு கதாபாத்திரத்தை வச்சு போலீஸில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு இருக்கும். மேபி அதுவும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா பார்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த படத்தை. நம்ம ஊரில் ஆல்ரெடி ஜெய்பீம் பார்த்ததுனால உங்களுக்கு அந்த புட்டாலிட்டி ஆகட்டும் அந்த விஷயங்கள் மேபி புதுசாக இல்லைன்னாலும் ஒரு அந்த இடத்துல பஞ்சாபில் 1990களில் நடந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாஸ் கைண்ட் ஆஃப் மர்டர்ஸில் இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். முக்கியமாக அவங்க பல காட்சிகள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஃபேமிலி அவங்க வந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றதுக்காக கொண்டு வந்து தீவிரவாதிகளோட லிங்க் இருக்குன்னு ஒரு ஃபேமிலியே இந்த வீட்டில் இருக்கிற வயசானவங்க குழந்தைங்கள்லாம் பார்க்காம கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம எல்லாத்தையும் கொலை பண்ணுறதாகட்டும், இதை எதிர்த்து போராடுற இந்த ஜஸ்வந்த் சிங் அவரை வந்து அவரை கூட்டு போய் அவரை கொடுமைப்படுத்துறதாகட்டும், இந்த மாதிரி படத்தில் நிறைய சம்பவங்கள்ல ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் அகைன் அந்த நம்பர்ஸ் கேட்குறப்பவும் இன்னும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. பட் அகைன் இன்கேஸ் இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு தேடி பார்க்க ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு ப்ராப்பராக ஓடிடியில் அவைலபிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு அந்த 1 or 2 டேஸ்லேயே நான் பார்த்துட்டேன். பட் இப்போ தான் அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. பட் இப்போது ஜி5ல் திரும்பவும் அது போட்டாங்களே இல்லையான்னு தெரில. மேபி நான் செக் பண்ணுறேன். சட்லஜ் எடுத்துட்டாங்க. ஜூலை 3 அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அகெயின் வித்தின் 40 to 48 ஹவர்ஸ்லேயே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இந்த யூடியூப்பில் போடுறது இந்த மாதிரி பைரசியில் போடுறதுன்னு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க ட்ரை பண்ண வேணாம். இன்கேஸ் லீகலாக வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓடிடி அவைலபிள் தான். அகெயின் நிறைய ப்ரூட்டாலிட்டி இருக்கும். ஒரு 18+ தான். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக தான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்து ஒரு 2 வாரம் ஆனதுனால பெருசாக நோட்ஸ் எதுவும் எடுக்காதனால ஜஸ்ட் லைக் என்ன மைண்டில் இருக்கோ அதை பற்றியே பேசிட்டேன். பட் மஸ்ட் வாட்சபிள் ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.